எல்லோருக்கும் வணக்கம். மேலே மேலே மார்க்கெட் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இங்கே யாரும் ஆசைப்படலை. மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறட்டும், கீழே இறங்கட்டும், மேலே ஏறட்டும், கீழே இறங்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா அதனுடைய பழைய ஹையை போய் தொட்டுட்டு அப்புறமா கீழே விழுகட்டும், யார் வேண்டாங்கிற அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமயத்தில் நிஃப்டி 15 இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 26,500 அப்படின்ற அதனுடைய ஹைக்கு பக்கத்தில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உழுகிற மாதிரியே இருந்தாலும் மறுபடியும் போய் அதை தொட்டுட்டு அப்புறம் விழுந்ததுனாக்கா யாருக்கு என்ன நஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் எல்லாருமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைங்க தான். இப்போ அமெரிக்காவுடைய மார்க்கெட்டுகளை எடுத்து பார்த்தாலும் அவங்களும் இதுக்கே தான் ஆசைப்படுறாங்க. நாஸ்டாக் இண்டெக்ஸ் அப்படின்றது பெரிய அளவில் கீழே விழுந்தது, கொஞ்சம் தூரம் ஏறிட்டு இருக்கான். ஆனால் இன்னும் அவனுடைய பழைய ஹை என்பதை தொடலை. அதே மாதிரி தான் அமெரிக்காவுடைய டவ் ஜோன் இண்டெக்ஸ், அதுவும் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஸ்திரத்தன்மையோட மேலே வந்துக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவனுடைய பழைய ஹை என்பது இன்னும் தொடலை. ஸோ எல்லாருமே என்ன ஆசைப்படுறாங்கன்னா, கீழே விழுந்தா விழுந்துட்டு போ, ஆனால் ஒரு சான்ஸ் பழைய ஹையை தொட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 143 பாயிண்ட் என்பது இறங்கி தான் இருக்கு. ஆனால் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் பாசிட்டிவாக முடிவெடுத்து சில பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கேன். அதில் பல காரணங்கள் இருக்கு. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய Q4 ரிசல்ட் போன்ற பல காரணங்கள் இருக்கு. அந்த வகையில் ஃபைசர் அப்படின்றது 11% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. நியூஜென் சாஃப்ட்வேர் ஒரு 10% ஏறி வந்திருக்கு. பேஸ் ஆஃப் இந்தியா நேற்று தான் ஏறினா, இன்னைக்கு ஒரு 8% ஏறிட்டான். ஆக மொத்தம் கடந்த 5 நாட்களில் பார்க்கும்பொழுது மொத்தமாக ஒரு 15% இந்த பேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு ஏறி வந்திருக்கு. இதை மட்டும் பண்ணிடாதீங்க ஐயா அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அதைத்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கீழே இருந்த மார்க்கெட்டில் இருந்த பல பங்குகள் தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டுவானா இல்லையா அப்படின்ற கரெக்டான ஒரு சென்டர் பாயிண்டில் நிற்கிறான். அந்த சமயத்தில் இந்த அரவிந்த் ஃபேஷன்ஸ் அப்படின்ற பங்குவோட சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டினான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ கரெக்டாக கொஞ்சோண்டு கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே. இதைத்தான் பண்ணாதீங்கய்யா பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அதே மாதிரி சில கேசஸ் எல்லாம் ஃபெயிலியர் அப்படின்றது ஆகுது. இனி மறுபடியும் இவனு என்ன பண்ண போறான்னு மறுபடியும் 4-5 நாள் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். போறவன் அப்படியே மேல் நோக்கி போக வேண்டியதானே. நம்மளுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவானு. 300 ரூபா ரேஞ்சில் இருந்து 500 ரூபா பக்கத்தில் வருவாங்களாம். அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து இன்னொரு 200-300 ரூபா ஏறுங்கயான்னா அந்த இடத்துல இருங்க நான் யோசனை பண்றேன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களாம். நண்பர்களே, இந்த சமயத்தில் மிகப்பெரிய முன்னணி கம்பெனி அவங்ககிட்டயே பிரச்சனை என்பது இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 20% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இந்த பஜாஜ் ஆட்டோ தொடர்ந்து கீழே தான் இருந்தான். இப்போ கூட சமீபத்தில் கீழே இருந்துட்டு இருந்த மாதிரி தான் ஞாபகம். அதுக்கப்புறம் இவன் ஒரு பெரிய கம்பெனி, பல பேர் குழம்பிக்கிட்டு இருந்தாங்க, ஏன் பெரிய கம்பெனி ஏறாமையே உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு 20% என்பது சமீபத்திய கடந்த ஒரு 5-6 நாளாக மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இப்போ ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, எப்படி இந்த பஜாஜ் ஆட்டோ மிகப்பெரிய ஒரு கம்பெனி கீழே இறங்கிட்டு மேலே ஏறினானோ அதே மாதிரி ரிலையன்ஸ் என்ற பங்குமே கீழே இறங்கிட்டு மேலே ஒரு 30% வரைக்கும் ஏறி இருக்கான். அப்போ அவனும் 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே இறங்கினா, இந்த பஜாஜ் ஆட்டோவும் 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே இறங்குச்சு. மொத்தமாக எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்குச்சு? ஸோ இந்த பஜாஜ் ஆட்டோ என்பது 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கிட்டத்தட்ட 25% என்பது இறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த ரிலையன்ஸ் என்பது அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 22% பக்கமெல்லாம் தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஆக மொத்தம் ஒரு முன்னணி பங்குகள் 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து 25% பக்கம் கீழே இறங்குச்சுன்னா ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில் இந்த பஜாஜ் ஆட்டோ ரொம்ப நாளாக டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா, அப்புறம் கடைசியில் பார்த்தா அவனும் ஒரு கட்டத்தில் ஒரு 20% பக்கம் ஏறி வந்திருக்கான். இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரவிந்த் ஃபேஷன்ஸ் எல்லாம் 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி மிகப்பெரிய ஆட்கள் இந்த பஜாஜ் ஆட்டோ போன்ற பங்குகளும் கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கான். அதனால ட்ரேடர்கள் எல்லாரும் இதை வெறிக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி இவன் என்ன பண்ண போறான், கிளியராக ஏதாவது ஒரு டைரக்ஷன் எடுப்பானா இல்லையா அப்படின்ட்டு. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் மனசுல என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, இவனுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கிடைச்சு மேலே போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பஜாஜ் ஆட்டோ 2 வீலர் கூட எடுத்து என் தலை மேலே வச்சுக்கிட்டு ஒரு பாத யாத்திரை போற கூட ரெடி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கும் பல பங்குகள் வரவேற்பு கொடுக்கும் விதமாக பல்வேறு முதலீட்டாளர்களுக்கு ஓரளவுக்கு லாபம் தான் பண்ணியிருக்கான்.
ஃபைசர் மிகவும் முன்னணி கம்பெனி, அவன் ஒரு 18% ஏறி இருக்கான். DLF ஒரு முன்னணி கம்பெனி. அதே மாதிரி இந்த HLE கிளாஸ்கோட் ஒரு முன்னணி கம்பெனியாக இல்லை என்றாலுமே Q4 ரிசல்ட்னால அவனுக்கு ஒரு 20% என்பது மேல் நோக்கி தான் ஏறி இருந்தது. சமீபத்தில் கூட பல நண்பர்கள் வந்து இந்த ஸ்கூல்ல ரீஓப்பனிங் டைம்ல இந்த ஸ்டேஷனரி ரிலேட்டடான பங்குகள்லாம் மேல் நோக்கி வருமா அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு துரதிருஷ்டவசமான தகவல் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோம்ஸ் அப்படின்ற கம்பெனி Q4 ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5% இறங்கியிருக்கான். இந்த கொஸ்கார் பொண்ணு 8% இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு துக்ககரமான தகவல்கள். எப்பா யாருமே அடங்குற மாதிரியே தெரியலிங்க நண்பர்களே. இன்னைக்கும் மிகப்பெரிய ஆட்களினுடைய ரிசல்ட் வருது. இந்த டிக்சன் அவன்லாம் சும்மாவே எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய இந்த டிக்சன் என்பது அதனுடைய ரிசல்ட் வருது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு தான் செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்னொரு 3 நாள் மார்க்கெட் இருக்கிறதுனால இவனுங்கெல்லாம் என்ன பண்ண போறானுங்க, ரொம்ப வாலட்டிலியான ஆட்கள் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பங்குல என்ன பண்ண போறானுங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஸோ அவன் இந்த குரூப்ல வந்து சந்தோஷப்படுத்த போறானா இல்லை இந்த குரூப்புகளில் போய் சேர்ந்து துக்கப்படுத்த போறானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, பல்வேறு பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்துகிட்டு இருக்கீல, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரியோ அல்லது பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்துருச்சு நீ மறுபடியும் சரிந்து விடுமோ அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற பங்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, 2000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ ஏறிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்கும்? கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த மார்க்கெட்டில் ஒரு கிளியர் டைரக்ஷன் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கான்கார்ட் பயோடெக்னு ஒரு பங்கு, அதை பார்த்து ட்ரேடர்கள் ஆண்டவா எங்களை காப்பாத்து அப்படின்ற மாதிரி பெணாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பங்கு பண்ற வேலை எப்படி? இதுக்கு முன்னாடி கூட 2025 தொடக்கத்தில் நல்ல ஒரு கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறினான். பட் அங்கிருந்து ஒரு 2-3 நாட்கள்லேயே மிகப்பெரிய ஒரு சரிவு 2400 கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறவன் தான் இந்த கான்கார்ட் பயோடெக் அப்படின்ற பங்கு. ஸோ எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடு ஆண்டவா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் அதை பார்த்து குமரிக்கிட்டு இருக்காங்க. எப்பா சாமி, ஏதாவது ஒரு பங்கு அவன் ஏறின வேகத்தை பார்த்து தலை சுத்திடுச்சு செல்லம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா அதில் இந்த யூனியன் பேங்க் அப்படின்ற பங்கு கட்டாயமாக இருக்கும். இவன் ஏறின வேகத்தை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 40% ஏறி இருக்கான். இந்த 40% சும்மா இவன் ஏறி சந்தோஷமாவெல்லாம் இவன் ஏறி வரல. ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு தலை சுத்தலை கொண்டு வர வச்சுக்கிட்டு தான் இவன் ஏறி இருக்கான். ஏறி இறங்க வேண்டியது, ஏறி இறங்க வேண்டியது, ஏறி இறங்க வேண்டியது, ஏறி இறங்க வேண்டியது, இப்படியே நம்மளுடைய மனசை போட்டு பதைக்க வச்சுக்கிட்டு அப்புறமா தான் மொத்தத்துக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ 40% என்பது ஏறி வந்திருக்கு. தலை சுத்துதோ இல்லை பைல்ஸ் வருதோ இல்லை வேற எந்த வியாதி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கடைசிக்கு இப்படி இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 40% ஏறிய பங்குகளில் இவனும் ஒருத்தனா வந்திருக்கான். அதனால இந்த பங்கை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி என்பது வந்திருக்கு. பட் யாருக்கு மகிழ்ச்சின்னா பாதி தூரத்தில் என்ட்ரானவங்களுக்கோ அல்லது அடிவாரத்தில் என்ட்ரானவங்களுக்கோ தான் மகிழ்ச்சி. இன்னுமே 170 ரூபா ரேஞ்சிலாம் உச்சியில் வாங்கினவங்களாம் இன்னும் பல லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ மகிழ்ச்சி கொடுப்பா அப்படின்றது தெரியல. அதுக்குள்ள 2 நாளாக மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஏறி வந்த ஷேர்கள்லாம் மனசில் நினச்சிக்கும், எங்களை ஏதாவது ஒரு வேலை செய்ய விடுங்கடா. இப்போ தாண்டா கீழே எல்லாத்தையும் இறக்கி விட்டு எல்லாத்தையும் துக்ககரமாக புலம்ப விட்டுட்டு இப்போ தான் ஒரு 30-40% ஏறி வந்துக்கிட்டு இருக்கீல, மறுபடியும் மார்க்கெட்டில் ஏதாவது சப்போர்ட் இல்லாமல் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களை ஏதாவது ஒரு வேலையாவது செய்ய விடுங்கடா அப்படின்னு இந்த பங்குகள்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கோம். அது யார்? இந்த ட்ரம்ப் அவர்களும் மூடிஸும் சேர்ந்து வேலை பண்ணதான். அது மூடிஸ் அமெரிக்காவை டவுன்கிரேட் பண்ண, இந்த ட்ரம்ப் அவர்கள் தேவையில்லாமல் இந்தியாவை பற்றி சில கமெண்ட்டுகளை தெளிவுபடுத்த அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்குனதுலேருந்து தான் இந்த சனி ஞாயிறுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மார்க்கெட் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி இவன் போகிற ஒவ்வொரு ரூட்லையும் நம்ம ஆளை போட்டு மடக்குங்கடா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ஒயிட் ஹவுஸ் விட்டு வெளியே காலடி எடுத்து வைக்கிறாருனாவே இங்கே நம்மெல்லாம் உஷாராயிடணும். ஏன்னா எப்படி எவனொருத்த பேட்டி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போவாங்க. இல்லைனாலும் இவர் வாலண்டரியாக மைக்கை பிடிங்கி நான் எனத்தையாவது உன்னை பேசுகிறேன் அப்படின்ட்டு பேச போய் தான் எல்லா பிரச்சனைகளும் வருது. அவர் ஒரு 10 நாள் மௌன விரதம் இருக்க சொல்லணும். நண்பர்களே, இந்த ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு ஏன் இப்படி தொடர்ந்து சரிவடைந்தே வந்தான் அப்படின்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அதாவது 2024 தொடக்கத்திலிருந்தே மேல் நோக்கி ஏறிய பங்கு. அதுக்கப்புறம் இது வந்து தொடர் இறக்கமாகவே இருக்கு. நம்மளுக்கு திடீர்னு இப்படி ஒரு பெரிய பார் போட்டு கீழே விழுந்துருந்தான்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு தகவல்கள் வந்திருக்கும். ஆனால் இவன் முதல்ல இருந்தே கிராஜுவலாக கீழே இறங்கியிருக்கிறான். சமீபத்தில் கூட ஒரு பெரிய
பாருங்க வந்து இந்த கேபிள்ஸ்ல இன்னொரு பெரிய நிறுவனம் போட்டிக்கு உள்ள இறங்குது அப்படின்ற ஒரு சமயத்துல பல்வேறு கம்பெனிகள்லாம் கீழே விழுந்தானுங்க. அது ஒரு தகவல் இருக்கு. பட் இந்த கம்பெனி ஏன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் இப்படி கிராஜுவலா இறங்கி வந்திருக்கா அப்படின்ற தகவல் என்பது பெருசா கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியப்படுத்துங்க. எது எப்படியோ இப்படி தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்துட்டு இருந்த கம்பெனி கிட்டத்தட்ட அந்த கம்பெனியினுடைய ஷேரினுடைய விலை 6 மாசம் கழிச்சு தற்போது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுக்கு மேல இருக்கு. இந்த சமயத்துல யார் மேல சந்தேகம் என்பது வந்துனாக்கா FISDs ஏதாவது ஹெவியா அந்த சமயத்திலிருந்து வித்து விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னாக்கா அந்த குரூப்புகள்ல இதுவரைக்கும் எதுவும் பெருசா மாற்றமே இல்லை. இப்படி பெரிய ஆளுகளே 26%, அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ்லயும் எந்த விதமான ஹோல்டிங்லயும் சேஞ்சஸே இல்லை. அவனும் 35% வச்சிருக்கான். மீதி பப்ளிக் ஒரு 37% வச்சிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையும் யாருக்கிட்டையும் பெருசா பல்க் டீல் அந்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரியே கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த நேரத்தில் என்னத்துக்கு இவன் இப்படி கிராஜுவலா மேல 1700 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் வந்தான் அப்படின்றது யாருக்குமே ஒரு புரியாத புதிரா இருக்கு. இந்த சமயத்துல நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்ற மாதிரி பல பேர் மனசு நொந்து போய் திட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த கேப்லை பாயிண்ட் அப்படின்ற ஒரு பங்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்னமோ மானரோசம் வந்த மாதிரி கடந்த ஒரு 10-15 நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 20% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இதுல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய பிப்ரவரி மாதத்தினுடைய ஹை அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தினுடைய ஹை என்பதை கடந்து 2 நாட்களா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இனி இவன் என்ன செய்ய போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமா இருக்காங்க. அது ஒரு 2 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தாதான் அவனுடைய பழைய ஹைக்கு போனானா அல்லது பழைய லோக்கு போனானா அப்படின்றது தெரிய வரும். இப்போதைக்கு பல பங்குகளை போலவே இவனும் கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல வந்து நிக்கிறான். என்னையா நீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வெளியிட்டது ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு எங்களுக்கு நாங்க நினைச்சுக்கிறோம். ஆனா மார்க்கெட்ல அதை கொண்டாட மாட்டேங்கிறாங்களே என்னையா நீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் அப்படின்றது முதல்ல மிகப்பெரிய ஒரு கும்பா குட்டியா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி 356 கோடி 421 கோடின்லாம் நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனி மார்ச் 2024 அப்புறம் 1 கோடி 5 கோடி 9 கோடி 17 கோடின்னு சொல்லிட்டு இப்ப கடைசியா வந்த ரிப்போர்ட்ல 55 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் காமிச்சிருக்கான். ஆனா இப்படி ஒரு ஏறு முகத்துல அவன் காமிச்சிருக்கக்கூடிய ஒரு டேர்ன் அரவுண்டுக்கு ஒரு மரியாதையே இல்லை அப்படின்றது மாதிரி இந்த சமீபத்தில் இந்த ரிசல்ட் என்பது வந்தது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவன்ட்ட பெருசா ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது உழுகவே இல்லை. என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கானுன்னே தெரியல மார்க்கெட்ல. அதே மாதிரி போய் எடுத்து பார்க்கல பெரிய பெரிய ஆட்கள் FIs தங்களுடைய ஹோல்டிங் பெர்சன்டேஜ் என்பதை குறைச்சு தான் வச்சிருக்காங்க. DIஸும் தங்களுடைய ஹோல்டிங் பெர்சன்டேஜ் குறைச்சு தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது லோக்கல் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய ஆளுகளுக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை என்பது போல தான் இப்போதைக்கு இந்த பங்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான நாங்கள் என்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நண்பர்கள் இந்த சமயத்துல தான் ஆடாத கூத்து ஆடுனாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாலிசிஸ் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு குவார்ட்டர்ல லாஸ் அப்படின்னு காமிச்சா கூட அதுல இருந்து பெரிய அளவுல குவான்டிட்டி அப்படின்றது கம்மி பண்ணிக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த அரவிந்த் ஃபேஷன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இன்னைக்கு 1% என்பது அதனுடைய ஷேர் பிரைஸ் மேல் நோக்கி ஏறித்தான் இருக்கு. ஆனால் சமீபத்தினுடைய குவார்ட்டர்ல அவனுக்கு வந்து லாஸ் என்பது காமிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2 வருஷமா லாஸ் என்பதே காமிக்கல. திடீர்னு இப்போ மார்ச் 2025 ரிசல்ட்டில் வந்து காமிக்கிறான் 72 கோடி மைனஸ் அப்படின்ட்டு. FIS DIஸை பொறுத்த வரைக்கும் DIs இன்னுமே தொடர்ந்து 21% என்பது ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் FIs அவங்களுடைய பெரிய அளவிலான ஹோல்டிங் 15% எல்லாம் ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருந்தது இப்போ பெரிய அளவில் குறைச்சி 9.42 தான் வச்சிருக்காங்க. ஸோ எது எப்படியோ நிறைய பேர் கொள்கையாகவே இருப்பாங்க, நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனிகள் கையிலேயே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக நஷ்டம் அப்படின்னு காமிச்ச ஒரு கம்பெனியில் இந்த அரவிந்த் ஃபேஷன்ஸ் இருக்கு. சமீபத்தில் எத்தனையோ கம்பெனிகள் நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பல பேர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் லாஸ் என்பதே காட்டல. பட் லாஸ் காட்டக்கூடிய கம்பெனிகள் ரொம்ப குறைவு. அதில் இந்த அரவிந்த் ஃபேஷன்ஸ் என்பது வந்திருக்கிறது அப்படின்றதான் ஒரு தகவல். கண்ணுக்கு தெரிஞ்ச மூவ்மெண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் பிடிச்சாவே அவன் பெரியாள் அப்படின்றது சில எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே லாபம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் தற்போதைய நிலைமையில் இருக்குது. இவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா உச்சியை கணக்கு வச்சுட்டு கீழே இறங்கிட்டான். அப்புறம் மறுபடியும் ஒரு முறை ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டான். இப்போ இதை பார்த்தாவே நிறைய பேர்த்துக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா இந்த போன்ற இடங்கள் வரும்பொழுதோ அல்லது இது போன்ற இடங்கள் வரும்பொழுதோ ஒரு வேளை மேலே திரும்புவானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில் கண்ணுக்கு தெரிந்த இதுதான் இதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரிந்த இருக்கிறதுலே உச்சி.
ஸோ அந்த உச்சியில் பாதி வந்தால் கூட 20% என்பது கணக்காகுது, அல்லது அந்த உச்சியை முழுசும் வந்து திருப்பி பிடிச்சா கூட 30% என்பது கணக்காகுது. ஸோ சமீபத்தில் கண்ணுக்கு தெரிஞ்ச மூவ்மெண்ட்டை, கண்ணுக்கு தெரிஞ்ச உச்சத்தை வந்து திருப்பி தொட்டு 30%க்கு மேலே ஏறின பங்குகளில் இந்த பிஎல் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ சில பேர் சொல்லுவாங்க மல்டி பேக்கர்ஸ் அப்படின்னா 1 டைம் ப்ராஃபிட் 2 டைம்ஸ் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரிலாம் எத்தனையோ தடவை சொல்லும் பொழுது இப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச மூவிங்கை பார்த்தோம்னாவே பெரிய ஆளாயிடலாம் போல் ஸ்டாக் மார்க்கெட்டில். நண்பர்களே, இந்த டிஎல்எஃப் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டான் இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சி என்பது வந்தான். பட் அந்த சமயத்தில் மார்க்கெட் என்பது கீழே விழுகக்கூடிய மார்க்கெட்டாக இருந்தது. இப்போவும் மார்க்கெட் உச்சியில் இருக்கும்போது வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டியிருக்கான். ஸோ இனி இவன் என்ன செய்வான் அப்படின்னு ட்ரேடர்கள்லாம் கொஞ்சம் நர்வஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பெருசாக மூவ் ஆகக்கூடிய பங்கு, பட் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய பங்கு. ஸோ இதெல்லாம் 3 மாதத்தில் பார்த்தா விவரம் என்பது என்னன்றது தெரிய வராது. அதனால் 6 மாதம் என்பது லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது இந்த பங்கு என்ன செய்யும், அண்ணாந்து மேலே பார்ப்பானா இல்லை கீழே குமிஞ்சு காலை பார்ப்பானா அப்படின்ற மாதிரி பதட்டமாக இருக்காங்க ட்ரேடர்கள். நண்பர்களே, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்றது இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்படி பார்க்கும் பொழுதே இது ஏதோ பழைய லோ கிட்ட வந்து விழுந்திருக்கு, பழைய ஹை போவானா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸ்மார்ட்டாக. அதே மாதிரி இதை பார்க்கறக்கே பழைய ஹை கிட்ட வந்திருக்கு, ஒரு வேளை கீழே விழுந்துருவானோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு வேளை அவங்க நினச்சதுக்கு மாறாக கீழே கும்பா பாடிடுச்சுனாவோ அல்லது மேலே ஏறிடுச்சுனாவோ அவங்க நினச்சது நடக்கல அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த வகையில் தான் இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற பங்கு தொடர்ந்து அவன் சமீபத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானாக்கா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே போய் பெருசாக உழுக மாட்டேங்கிறான். அதனால் இனி அடுத்தது இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு இந்த பிஜிஎல் அப்படின்ற பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் இல்லை, இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்குமே சமீபத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பதட்டமாக அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிருந்து ஏதாவது என்ன பண்ணுவான், ஏதாவது உடச்சி கீழே விழுந்துருவானா, இல்லை அடுத்து இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது புரியாமல் இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கை வச்சிருக்கிறவங்களாம் கொஞ்சம் பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்கிறனே தெரியாமல் இருந்துட்டு இருந்தான். அப்புறம் அவனுடைய Q4 ரிசல்ட் வந்த உடனே அவனை பெருசாக கீழே இறக்கி விட்டாங்க. அதுலேருந்து தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக இறங்கிக்கிட்டு தான் இருக்கான். இப்போ இவனை மறுபடியும் எப்படி இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் தடுத்து நிறுத்தி காப்பாற்றி போடா மேலே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுதோ, அதே மாதிரி பர்ஃபெக்டாக கரெக்டாக அதே இடம் இதுக்கு முன்னாடி போன வருஷத்தினுடைய நவம்பர் மாதம் கரெக்டாக அவனை டச் பண்ணோன்னே போடா மேலே அப்படின்னு சொல்லி திருப்பி மேல் நோக்கி அனுப்பிச்சி விட்டாங்க. சந்தோஷமாகவே ஒரு வாழ்க்கையில் துக்கமே உனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 2024 ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, பிப்ரவரி மாதத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் அதே மாதிரி தான் அவனை மறுபடியும் மேல் நோக்கி அனுப்பிச்சி விட்டுச்சு. என்ன நம்மளுக்கு சொல்லும்போது வாயை வலிக்கிற மாதிரி பல முறை அந்த மாதிரி கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டு பேசும் சுல்தானா மாதிரி இருந்திருக்கான். இந்த முறையும் சுல்தானா மாதிரி ஒரு நல்ல பாட்டு பாடுமா இல்லை கும்பா குட்டி பாட்டு பாடுமா அப்படின்றது ஒரு 10-15 நாள் கழிச்சு பார்த்தாவே இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு வாலடைல் ஸ்டாக். இவன் மட்டும் இல்லைங்க நண்பர்களே, இன்னும் ஏகப்பட்ட பங்குகள் பலதும் போன மாதத்தினுடைய லோ அல்லது 2 மாதத்துக்கு முன்னாடி லோ அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருக்கு. இந்த நியூலாண்ட் லேப் அப்படின்ற ஒரு பங்கு கூட இதுக்கு முன்னாடி என்ன லோ பக்கத்தில் வந்து விழுந்தானோ அதே பக்கத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றது அடுத்த 2-3 மாதத்துக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.